மரியாதைக்குரிய நண்பர் பிரபாகரன் உள்ளிட்ட இந்த அறிவார்ந்த அவையை முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். நல்ல தமிழில் நான் ஆற்றுகின்ற உரை தமிழே அறியாத ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். மற்றவர்கள் எளிதாக என்னை பின்பற்ற முடியும். நான் 55 ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிறேன். உலகம் முழுவதும் சென்றிருக்கிறேன். எங்கெல்லாம் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று நான் நல்ல கருத்துக்களை வழங்குவதையே என் வாழ்வின் நோக்கமாக வைத்திருக்கிறேன். வாழ்வு என்பதே நமக்கு கிடைக்கக்கூடிய அரிதினும் அரிதான ஒரு வரம். அந்த வரத்தை நாம் சாபமாக்கிவிடக்கூடாது என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிற முதல் செய்தி. திருக்குறளை பொறுத்தவரையில் அதை இந்தியாவினுடைய தேசிய நூலாக மாற்ற வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உலகத்தில் பல்வேறு அறநூல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எந்த அறநூலையும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் அல்லது குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கள் மட்டுமே தான் அதை போற்றுவார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 800 கோடி மக்களுக்கும் பொதுவான ஒரு வாழ்வியல் அறத்தை வழங்கக்கூடிய ஒரு நூல் என்று சொன்னால் அது திருக்குறளை தவிர வேறு எதுவுமே இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்பொழுது நீங்கள் பார்த்தால் திருக்குறளை எடுத்துக்கொண்டு முதலில் நீங்கள் கடவுள் வாழ்த்து என்று ஒன்று இருக்கிறது. இப்பொழுது சில பேர் வள்ளுவனுக்கு காவி உடை அணிவிக்கிறார்கள். சில பேர் வள்ளுவன் கருப்பு நிறத்துக்கு மட்டும்தான் சொந்தக்காரர் என்பது போல் சொல்கிறார்கள். வள்ளுவன் காவிக்கும் சொந்தமானவன் இல்லை, கருப்பு நிறத்துக்கும் சொந்தமானவன் இல்லை, உலகத்திற்கு சொந்தமானவன், உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானவன். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கடவுள் வாழ்த்து என்று இருக்கிறது. திருக்குறளுக்கு முன்பு தமிழில் படைக்கப்பட்ட நூல்கள் எவற்றிற்கும் கடவுள் வாழ்த்து கிடையாது. காரணம், திருக்குறளுக்கு முன்பு வந்த பெரும்பாலான சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் தனித்தனி பாடல்கள். அவை அனைத்தும் பின்னாலே தொகுக்கப்பட்டன. வள்ளுவன் தான் ஒரு முழு நூலை வடிவமைத்து உருவாக்குகிறான். அப்படி உருவாக்கி ஒரு நூலை படைக்கிற பொழுது அதற்கு கடவுள் வாழ்த்து என்ற ஒன்றை அவன்தான் முதலில் தமிழ் இலக்கிய உலகத்தில் அறிமுகம் செய்கிறான். அவனை பின்பற்றித்தான் பிறகு நீங்கள் கம்பனை எடுத்துக்கொண்டாலும் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நான்களே என்று கம்பன் கடவுள் வாழ்த்தோடு பேசுகிறான். அதே மாதிரி சேக்கிழார் பெரிய புராணத்திலும் கடவுள் வாழ்த்தோடு தான் பேசுவார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று அவர் ஆரம்பிக்கிறார். இப்படி கடவுள் வாழ்த்து அதை மட்டுமே நீங்கள் பார்த்தால் வள்ளுவனுடைய பெருமை உங்களுக்கு புரியும். ஒரு அதிகாரம் என்றால் அந்த அதிகாரத்தில் 10 குறட்பாக்கள் இருக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தொடங்குகிறான். எப்படி மொழிக்கு அகரம், அகரத்திலிருந்து தான் மொழி தொடங்குகிறது. ஆ என்ற எழுத்திலிருந்து தான் மொழி தொடங்குகிறது. அதுபோன்றுதான் ஆண்டவனிடம் இருந்துதான் இந்த பிரபஞ்சமே தொடங்குகிறது என்பதை முதலில் சொல்கிறான். சரி, அந்த ஆண்டவன் யார்? எப்படி பார்த்தாலும் கிபி 2ஆம் நூற்றாண்டு வள்ளுவனுடைய வாழ்ந்த காலம் என்று பெரும்பாலான அறிஞர்கள் அறுதியிட்டு வரையறை செய்திருக்கிறார்கள். ஆக இயேசுவுக்கு பிறகு ஒரு 200 ஆண்டுகள் பின்னாலே வந்திருக்க வேண்டும். முகமது நபிகளுக்கு முன்பு ஒரு 400 ஆண்டுகள் முன்னே இருந்திருக்க வேண்டும். அப்போது இயேசு, அதற்கு முன்னால் புத்தர், இப்படி புத்தர் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இவர்களுக்கு இடையே வேதம், இந்து மதம் என்பது இப்பொழுது வழங்கப்படுகிற பெயர். உண்மையில் இந்து மதம் என்பது வைதீக மதம் என்று சொல்வார்கள். வைதீக மதம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால் வேதங்களை அடிப்படையாக கொண்ட மதம் வைதீக மதம். அதை சனாதனம் என்றும் சொல்வார்கள்.
சனாதனம் என்பது மதமே அல்ல. சனாதனம் என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மேற்கொள்ள வேண்டிய வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறையைத்தான் வேதங்களும் உபனிஷத்துகளும் வழங்குகின்றன. இப்பொழுது நீங்கள் கடவுள் வாழ்த்தில கொஞ்சம் கருத்தை செலுத்தி பார்த்தால், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு முதலில் சொல்லிவிட்டான். அடுத்து பாருங்கள், நீங்கள் கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். அங்கே என்ன சொல்கிறான்? நற்றாள் பாதத்தை சொல்கிறான். இறைவனுடைய பாதத்தை வணங்கணும். அப்படி வணங்கலைன்னா நீ கல்வியினால் பெற்ற அறிவினால் ஒரு பயனும் கிடையாது. இந்த 10 குறளில் 7 குறட்பாக்களில் பாதத்தை மட்டும்தான் சொல்கிறான் வள்ளுவன். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். மலர்மிசை ஏகினான் மான் அடி பாதம். மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி பாதம். அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. தனக்குவமை இல்லாதான் தாழ் பாதம். தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்படி என்றால் இந்த 10 குறட்பாக்களில் 7 குறட்பாக்களில் வள்ளுவன் திருவடியை மட்டும்தான் குறிப்பிடுகிறான். அந்த திருவடி திருமாலுக்கும் உரியதாக இருக்கலாம், அந்த திருவடி கர்த்தருக்கு கூட உரியதாக இருக்கலாம். அந்த திருவடி எந்த சமயத்தை சார்ந்து ஒரு கடவுளை நீங்கள் நெஞ்சில் வைத்து போற்றுகிறீர்களோ அவருடைய திருவடியாகவும் இருக்கலாம். அதனால் வள்ளுவன் குறட்பாக்களை வழங்கி அதற்கு கடவுள் வாழ்த்தை தருகிற பொழுதே தன் மீது எந்த விதமான சாயமும் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தால் பூசப்படலாகாது என்ற நினைப்போடும் முனைப்போடும் தான் அவன் கடவுள் வாழ்த்தையே வணங்கியிருக்கிறான். இப்போ அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா பாயிரம்னு சொல்லுவாங்க. பாயிரம் என்றால் ஒன்றும் இல்லை, முன்னுரை. இப்போ ஃபோர்வேர்ட் என்றெல்லாம் நம்ம ஒரு நூல் வந்துன்னா அதுக்கு முன்னுரை எழுதுகிறோம் இல்லையா? அதுபோல் எந்த படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பு எதை சொல்கிறது, எதை சொல்வதற்காக அந்த படைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலிலேயே வெளிப்படுத்திவிடும். இப்போ சிலப்பதிகாரம் எதை சொல்வதற்காக இளங்கோவடிகளால் உருவாக்கப்பட்டது, அதுக்கு ஒரு பாயிரம் இருக்குது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதுவும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பதுவும், சூழ்நிலை காரணமாக சில நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்னு சொல்கிறான். அப்போது சிலப்பதிகாரத்தை எழுதுறதுக்கு நோக்கம் எனக்கு 3 தான். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அரசியலில் இருந்து கொண்டு தவறுகளை செய்தால் அறமே அவனுக்கு தண்டனையை தரும். கூற்று என்றால் யமன், அறமே கூற்றாகிவிடும். அதனால் அரசியலில் ஒருபோதும் ஒரு பிழையும் நீ செய்யலாகாது. காரணம் என்ன? சமூகத்தின் சகல தளங்களுக்கும் நல்லதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரே அமைப்பு அரசியல் அமைப்பு தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் அரிஸ்டாட்டில் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மிக அழகாக சொல்கிறான். நீங்கள் பாலிட்டிக்ஸை பற்றி பேசுகிற பொழுது பாலிட்டிக்ஸ் இட் இஸ் அ மாஸ்டர் சயின்ஸ் என்கிறான். அது ஒன்றும் சாதாரணமானதல்ல, மாஸ்டர் சயின்ஸ். ஒரு சமூக அமைப்பையே கட்டி காப்பதற்கான முழு பொறுப்பை பெற்றிருப்பது அரசியல். அந்த அரசியலில் அமரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அறிவார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். தற்குறிகளுக்கு அரசியலில் இடமே கிடையாது. ஆனால் இப்பொழுது தற்குறிகளை தவிர வேறு யாரும் அரசியலில் இல்லை என்பது தான் வெளிப்படையான வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஸோ இட் இஸ் அ மாஸ்டர் சயின்ஸ். இப்போது நீங்கள் வள்ளுவனை நீங்கள் பார்க்கிற பொழுது எப்படி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொன்னானோ, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் ஒன்று, பிறகு உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும்.
கற்பு நெறி வழுவாமல் வாழக்கூடிய ஒரு பெண்ணை கடவுளுக்கு நிகராக இந்த உலகம் போற்ற வேண்டும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அதுதான் மிக முக்கியமானது. நாம் என்ன செய்கிறோமோ அந்த செயலுக்கு ஏற்ற விளைவைத்தான் நம் வாழ்வில் நாம் பெறுவோம். நல்லது செய்தால் நல்லதை பெறுவோம், அல்லதை செய்தால் அல்லதை பெறுவோம். அதனால தான் திருமூலன் மிக தெளிவாக சொல்கிறான், தானே தனக்கு பகைவனும் நண்பனும். எனக்கு பகைவன் வெளியே இல்லை, எனக்கு நண்பனும் வெளியே இல்லை. என் பகைவன் எனக்குள்ளே தான் இருக்கிறான், என் நண்பனும் எனக்குள்ளே தான் இருக்கிறான். நான் நல்லனவற்றை சிந்தித்து நல்லவனாக வாழ்ந்து நல்ல காரியங்களை மட்டுமே நான் செய்யக்கூடியவனாக இருந்தால் எல்லா விதமான நலனும் எனக்கு வந்து வாய்க்கும். என் மனமே எனக்கு நண்பனாக இருக்கும். நான் தவறான சிந்தனைகளோடு மிக மோசமான காரியங்களில் ஈடுபட்டு என் வாழ்வை நான் சிதைத்து கொண்டால் அதற்கு காரணமும் என் உள்ளே இருக்கிற மனம்தான். அது எனக்கு பகைவனாக மாறும். எனவே நண்பனும் பகைவனும் வெளியே இல்லை, உள்ளே தான் இருக்கிறார்கள். அதனால தான் கணியன் பூங்குன்றனை பற்றி நாம் பெருமையாக பேசுகிறோம். யாரும் ஊரே யாவரும் கேளிர். இந்த ஒரு வரியத்தான் நாம் கவனம் வச்சுருக்கோம். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், அந்த பாடல் முழுவதையும் நீங்கள் படித்தால் இதை விட வாழ்க்கையை விளக்குவதற்கு வேறு எதுவுமே கிடையாது. வரி வரியாக நீங்கள் படிக்க வேண்டும். அவற்றையெல்லாம் நான் பேசி யூடியூபில் நிரம்ப கிடக்கின்றன. ஆனால் நல்லனவற்றை காது கொடுத்து கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை என்பது தான் அவலம். அதில் யாதும் ஊரே யாவரும் கேளிர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சாதாரணமாகத்தான் மேலெழுந்த வாரியாக தெரியும். எல்லாம் என்னுடைய ஊர், அனைவரும் என்னுடைய உறவினர்கள். இதுதான் அந்த முதல் வரி. ஒரு மனிதன் எல்லா இடங்களையும் தன்னுடைய ஊராக நினைக்க வேண்டும் என்றால், எல்லா உயிர்களையும் தன்னுடைய உறவாக கருத வேண்டும் என்றால், அந்த உள்ளம் எவ்வளவு பெரிய உள்ளமாக இருக்க வேண்டும். அங்கே பகை இல்லை, பூசல் இல்லை, பிணக்கு இல்லை, வெறுப்பு இல்லை. அன்பு 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 என்ற ஒன்றை தவிர எதுவுமே அந்த இதயத்தில் இல்லாமல் இருந்தால்தான் உலகத்தில் உள்ள அனைவரையும் உறவுகளாக பார்க்கவும் உலகம் முழுவதையும் தன்னுடைய சொந்த மண்ணாக பார்க்கவும் முடியும். அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிற நாட்டு இலக்கியங்கள் இவற்றையெல்லாம் சிந்திப்பதற்கு முன்பே வழங்கியவன் தமிழன். ஆனால் இங்கே தான் நாம் என்ன செய்கிறோம்? இனத்தின் பார்ப்பட்டு, மொழியின் பார்ப்பட்டு, சாதியின் பார்ப்பட்டு, மதத்தின் பார்ப்பட்டு, அரசியல் பார்ப்பட்டு பல்வேறு பிணக்குகளை, பிளவுகளை உருவாக்குகிறோம். தமிழை பேசுகிற நாம் இந்த தமிழன் சொல்லிவிட்டு போனதை மனதில் வைத்திருக்கிறோமா? யாதும் ஊரே யாவரும் கேளிர். அடுத்த வரி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உலகத்திலேயே இதை விட ஒரு சைக்கலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்க முடியாது. உலகத்தின் முதல் சைக்காலஜிஸ்ட் யாருன்னா இவன் தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எனக்கான தீமை அவனால் நேர்ந்தது, எனக்கான நன்மை இவனால் நேர்ந்தது என்று சொல்வது பெரிய பொய். எனக்கான தீமை என்னால் தான் நேர்ந்தது, எனக்கான நன்மையும் என்னால் தான் சேர்ந்தது. எனவே தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இப்போ நீங்கள் வள்ளுவனிடம் மறுபடியும் வருகிற போது இந்த பாயிரத்தை கொடுத்துருக்கான். அந்த பாயிரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல கடவுள் வாழ்த்து சொல்கிறான். இப்போ இந்த மண்ணில் உள்ள மக்களெல்லாம் நன்றாக வாழ வேண்டும். வாழ வேண்டுமென்றால் வளமாக நிலம் இருக்க வேண்டும், அதற்கு மழை வேண்டும். அதனால் வான் சிறப்பை பேசுகிறான். என்ன, பசும்பின் விசும்பின் துளி வீழி நல்லால் பசும்புல் தலை காண்பது இல்லையா? நீங்கள் வானத்திலிருந்து ஒரு மழை துளி விழாமல் போனால் ஒரு புல் கூட முளைக்காதே. அப்போ இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் உயிர், உணவு அனைத்தையும் வழங்குவது வானம். நன்றி பாராட்டுறான். நான் எப்பொழுதும் சொல்வேன், நன்றி பாராட்டுவது என்பது தான் மனிதனுக்கான நற்குணங்களிலேயே மிக முக்கியமானது. ஏறக்குறைய வள்ளுவன் இங்கு வாழ்ந்த காலத்தில் தான் ரோம பேரரசில் சிசரோ என்கிற சிந்தனையாளன் வாழ்ந்தான். அற்புதமான பேச்சாளன் சிசரோ. அந்த சிசரோ சொல்கிறான், கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வர்ச்சியூஸ். இவற்றையெல்லாம் போகிற போக்கில் நாம் வாசித்து விட்டு போவதும் அல்லது காதில் கேட்டுவிட்டு கடந்து செல்வதுமாக இருக்கலாகாது.
எவ்வளோ அழகு பாருங்கள். கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வர்ச்சியூஸ். ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல பண்புகளுக்கும் தாயாக இருப்பதே நன்றி உணர்ச்சி தான். இதை அப்படியே எடுத்து புறநானூரில் ஒரு பாடல், அழகான பாடல் அது. ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும் மானிழை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கில் கழுவாயும் உள. பாடல் பார்க்கணுங்க. இந்த மண்ணில் மாபெரும் பாவங்களை செய்பவர்கள் யார்னு புறநானூறு பட்டியல் போடுறது. இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னே தமிழன் சிந்தித்தது. எது பெரிய பெரிய பாவம்? ஆண் முலை அறுத்த அரணிலோர்க்கும். ஆ என்றால் பசு, பசுவினுடைய முலை என்றால் பசுவின் மடிக்காம்பு. அந்த பசுவினுடைய மடிக்காம்பை, நம் உயிர் வளர்க்கும் அமுதத்தை தரக்கூடிய அந்த பசுவினுடைய மடிக்காம்பை ஒருவன் அறுத்தால் அவனுக்கு மண்ணில் மன்னிப்பே கிடையாது. அதைவிட பெரிய பாவம் எதுவும் கிடையாது. ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும் மானிழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் ஒருத்தி. அந்த நிறைமாத கர்ப்பிணியின் வயிற்றில் எட்டி உதைத்து கருவை சிதைத்து விடுகிற இரக்கமற்ற அரக்கனாக ஒருவன் இருந்தால் அவனுக்கு இந்த மண்ணில் மன்னிப்பே கிடையாது. அதற்கடுத்து குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும். தமிழ் அழகான மொழி, ஆனால் கொஞ்சம் சிக்கலான மொழி. இப்பொழுது வங்காளத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் தமிழை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தமிழினுடைய நுவான்சஸ் என்று சொல்கிறோமே ஆங்கிலத்தில், அந்த நுணுக்கங்களை, அழகை அவ்வளோ எளிதாக பெற முடியாது. குறவர், நீங்கள் பெரிய ராவை போட்டிங்கன்னு வச்சுங்க, அது குறவன், மலையில் வாழக்கூடிய மக்கள். அதை தான் நீங்கள் இப்போ குறவன் குறத்தி அப்படின்னு சொல்கிறீங்க. குறவர் சின்னரா இளையனரா போட்டிங்கன்னா குறவர் ஆசிரியர், சான்றோர். குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும். அறியாமை மண்டி கிடக்கக்கூடிய இதய குகையில் அறிவு வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்த்த பெரும்பணியை செய்பவன் தான் ஆசிரியன். அந்த ஆசிரியனுக்கு நீ ஏதாவது ஒரு தீங்கு விளைவித்தால் அதற்கும் மன்னிப்பே கிடையாது. இதை இப்போ பாடலை பாருங்கள். ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும் மானிழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கில் கழுவாயும் உள நிலம் புடை பெயர்வதாயினும். அப்படியே பூமி புரண்டு படுப்பது, அல்லது கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிப்பது, இப்படி இயற்கையில் முரண்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல் என அறம் பாடிற்று. ஒருவன் எனக்கு செய்த ஒரு நல்ல பயன், அவனால் நான் அடைந்த நற்பயன், அந்த நற்பயனை நெஞ்சில் நிறுத்தாமல் அவனுக்கு நான் ஒரு துன்ப துயரத்தை விளைவித்தால் அதற்கு ஈடான பெரிய பாவம் உலகத்தில் கிடையாது, அதற்கு கழுவாயே கிடையாது என்கிறான். பசுவின் மடிக்காம்பை அறுத்தவனுக்கும் மன்னிப்பு உண்டு. நிறைமாத கர்ப்பிணியின் வயிற்றை சிதைத்தவனுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆசிரியனுக்கு துன்பம் விளைவித்தவனுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் நன்றி கொன்றவனுக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளுவன் என்ன சொல்கிறான்? எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்குன்றான். நீங்கள் இன்னும் அழகாக அந்த குறளை அமைக்கணும்னா, எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி மறந்த மகர்க்குன்னு சொல்லலாம், தப்பில்லை. அப்போ சொல்லும் பொழுது இன்னும் கூட இங்கே ஓசை நயம் கூடுது. அது வள்ளுவனுக்கு தெரியாதா? ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? செய்நன்றி கொன்ற மகர்க்கு. நன்றி மறப்பது என்பது கொலைக்கு சமமானது. உலகத்திலேயே மிகப்பெரிய கொலை என்பது நன்றி மறப்பது தான். அதனால் வள்ளுவன் என்ன பண்ணுறான்? கடவுள் வாழ்த்தை வைத்தான், கடவுளுக்கு நன்றி சொன்னான். நீதான் இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறாய், எனக்கு வாழ்வை வழங்கி இருக்கிறாய், அதனால் உனக்கு நன்றி. பிறகு இந்த மண்ணில் உள்ள உயிர்கள் அனைத்தும் வாழ்வதற்காக
வானிலிருந்து வந்து விழுகிற மழைக்கு நன்றி, வான் சிறப்பு சொல்கிறான். பிறகு நீத்தார் பெருமைன்னு சொல்கிறான். நீத்தார் பெருமை என்றால் என்ன? இந்த மண்ணை விட்டு சென்றவர்கள், நம்முடைய மூதாதையர்கள். என் தாயும் தந்தையும் இல்லாமற் போனால் நான் ஏது? என் தாய்க்கும் தந்தைக்கும் அவர்கள் தாயும் தந்தையும் இல்லாமற் போனால் அவர்கள் ஏது? எனவே இன்று நான் இந்த மண்ணில் வாழ்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என் பெற்றோர். என் பெற்றோர் இந்த மண்ணுக்கு வந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களை பெற்றவர்கள். அவர்கள்தான் நம்முடைய மூதாதையர்கள் இல்லையா? அந்த நீத்தாருக்கு நாம் நன்றி செலுத்துவது என்பது ஒன்று. அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள், இந்த பாயிரத்தில் உள்ள அழகு, அதுதான் முக்கியம். அரண் வலியுறுத்தல்னு சொல்கிறான். நீங்கள் திருக்குறளில் 3 பகுதியாக இருக்குது: அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அப்போது பாயிரமில் இதையெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு வள்ளுவன் சொல்லும்போது அரண் வலியுறுத்தலோடு பாயிரத்தை முடிச்சிடறான். பொருட்பாலை பற்றி அங்கே பேசலை, காமத்துப்பாலை பற்றி பேசலை. காரணம் என்ன? வள்ளுவன் ஏடெடுத்து எழுதியதன் அடிப்படை நோக்கமே அறம் தழுவிய வாழ்வை இந்த மக்கள் வாழ வேண்டும் என்பது தான். அறம்தான் முக்கியம். நீங்கள் வடமொழியில் தர்மம்னு சொல்கிறான், ஆனால் அது எவ்வளவு நீங்கள் மொழிபெயர்த்தாலும் அறம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை தர்மம் தராது. அறம் என்றால் என்ன? எவற்றையெல்லாம் நீ செய்யலாம், எவற்றையெல்லாம் நீ செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். எவற்றை செய்யலாம், எவற்றை செய்யக்கூடாது என்று இடையில் அறுத்து பிரிப்பது, அதுதான் அறம். புரியுதா? அந்த அறம்தான் வள்ளுவனுக்கு முக்கியம். அதனால் பாயிரத்தில் பொருட்பாலுக்கானதோ காமத்துப்பாலுக்கான செய்தியோ இல்லாமல் அரண் வலியுறுத்தலை தான் வைக்கிறான். இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1330 குறட்பாக்களையும் படிக்கலாம். இப்பொழுது நம்முடைய குழந்தை 1330 குறட்பாக்களையும் பிழையற சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார். நீங்கள் முதல் பதத்தை சொன்னால் முழு குறளை சொல்வது, இறுதி பதத்தை சொன்னாலும் முழு குறளை சொல்வது, ஒரு அதிகாரத்தை சொன்னால் அந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாக்களை சொல்வது, எல்லாமே அற்புதம்தான். ஆனால் நான் எந்த கல்லூரியிலும் அல்லது பள்ளிகளிலும் போய் பேசுகிற பொழுது அங்கே இது மாதிரி பிள்ளைகளை கொண்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்துவார்கள். இந்த பிள்ளை 1330 குறட்பாக்களையும் அப்படியே அற்புதமாக சொல்லும் என்று நான் பேசுகிற பொழுது சொல்வேன். அது பெருமைக்குரியது தான். ஆனால் 1330 குறட்பாக்களையும் மனனம் செய்வதனால் மட்டும் பெருமை இல்லை. 1330 குறட்பாக்களையும் படிக்காதேன்ற நான். நீங்கள் 1330 குறட்பாக்களையும் படிக்க வேண்டாம். ஒரு குறள் படியுங்கள், ஒரே ஒரு குறள் படியுங்கள். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்வார் அழகா, ஏராளமான புத்தகங்களை படித்து கொண்டே இருக்காதே, உன் வாழ்வு அற்பமானது. மிகச்சிறந்த ஒரு 5 புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படி. அந்த 5 புத்தகங்கள் மூலமாக நீ எவற்றை பெற்றாயோ அவற்றின்படி உன் வாழ்வை அமைத்துக்கொள். நீங்கள் அதனால தான் ஒரு பேச்சை கூட நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. அதற்கே தமிழில் ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஒன்று கேட்டல், பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க, கேட்டல். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகக்கூடாது இல்லையா? பாலம் கட்டுவது வேறு, அணை கட்டுவது வேறு. பாலம் கட்டினா ஒரு பக்கம் வர தண்ணீர் இன்னொரு பக்கம் போயிடும். அணை என்பது தேக்கி வைக்கும், தேவைப்படும் பொழுது அது பயன்படுத்துவோம் இல்லையா? அதனால் இந்த அணை கட்டணும் நீங்கள், கேட்டல். அதுக்கப்புறம் பாருங்கள், எதை கேட்டாயோ அதை சிந்தித்தல். சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி சிந்திக்க வேண்டும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். இதை கேட்டு அதை சிந்தித்து அதன் மூலமாக ஒரு தெளிவை நீங்கள் பெற வேண்டும். அந்த தெளிவை பெற்ற பிறகு நிஷ்டை, கூடல். பெற்ற தெளிவோடு நீங்கள் ஒன்றாக கூடிவிட வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு பேச்சை கேட்டதனால் கிடைக்கக்கூடிய பயன். அது மாதிரி இப்பொழுது ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்கிற பொழுது
வள்ளுவனில் எல்லாவற்றையும் இப்பொழுது நாம் வழங்கப்பட்ட ஒரு மணி நேரத்தில் சொல்வது என்பது சாத்தியமில்லை, சொல்ல போகிறதும் இல்லை. ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்வது, ஒரு குறள் படியுங்கள். 1330 குறட்பாக்களையும் படியுங்க, நல்ல மனசில் கொண்டு வாங்க. ஒரு குறள் படியுங்க. என்ன அந்த ஒரு குறள்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த ஒரே ஒரு குறளை நான் படிக்கிறேன். ஒழுக்கமாக வாழ்வது, அதுதான் என் உயிரினும் ஓம்பப்படும். மனிதனுக்கு இருப்பதிலேயே மிக முக்கியமானது என்ன? உயிர் தானே. உயிரை விடவும் மேலாக ஓம்பப்படும் எது? ஒழுக்கம். வள்ளுவன் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற மனிதன் இல்லை. ஏன் இந்த ஒழுக்கத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரி, ஏன் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக ஓம்பணும்? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. நீங்கள் ஒழுக்கத்தின்படி உங்கள் வாழ்வை அமைத்து கொண்டால் நீங்கள் உன்னதம் நோக்கி நடக்கிறீர்கள், எல்லா வகையிலும் மேன்மை அடைகிறீர்கள். உங்களுக்கான உயர்வை, உங்களுக்கான மேன்மையை, உங்களுக்கான வாழ்வை சிறப்பாக கொண்டு வந்து சேர்ப்பது உங்களுக்குள் நீங்கள் பின்பற்றுகிற ஒழுக்கம் ஒன்றுதான். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கம் தவறி வாழ்ந்தால் 1000 பழிகளை சுமந்துதான் நீங்கள் இந்த மண்ணில் நிற்க வேண்டும். அதனால் ஒழுக்கம் என்பது மிக முக்கியம்னு சொல்கிறான். அறம் என்பதை இப்போ அறம்னு சொல்கிறோம், அதற்கு விளக்கத்தையே ஒரு குறட்பாக்கில் அவன் கொடுக்குறான். காமம், வெகுளி, மயக்கம், இன்னாச்சொல் 4ம் சொல்லுமா முடியுமா? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் இழுக்கா என்றது அறம். ரொம்ப மகிழ்ச்சி, சொன்னதை கேட்டீங்களா? எது அறம்? அழுக்காறு, பொறாமை. அவன் உயர்ந்துட்டான், அவன் வளர்ந்துட்டான், நான் இப்படியே இருக்கேன், அவரை பாருங்க எனக்கு பின்னால் ப்ராக்டிஸ் பண்ண வந்தார், இன்றைக்கி கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் மனுஷன், எனக்கு அவனை விட 1000 மடங்கு அறிவை கொடுத்துருக்கிறான் ஆண்டவன், ஆனால் ஒரு மாதத்திற்கு 20,000 ரூபாயை எட்டி பிடிப்பதே சிரமமாக இருக்குது, இவன் எப்படா ஒழிவான்? அப்படியெல்லாம் அடுத்தவனுடைய பெருமையை, அடுத்தவனுடைய உயர்வை நினைந்து நினைந்து மனதுக்குள் ஒரு துவேஷத்தை, ஒரு வெறுப்பை நாம் உருவாக்குகிறோம் பாருங்க. அது அறமல்ல, அழுக்காறு. அவா, நல்லா கவனிக்கணும். அவா, ஆசை என்பது வேறு, அவா என்பது வேறு. நீங்கள் அதர்வன வேதம், 4 வேதத்தில் ஒன்று அதர்வன வேதம். அதர்வன வேதம் என்ன சொல்லுது? இப்போ புத்தர் என்ன சொல்கிறாரு? ஆசையே எல்லா துன்பங்களுக்கும் காரணம். ஆசையை நீங்கள் முற்றாக விட்டுவிட்டால் துன்பங்களிலிருந்து நீங்கள் முற்றாக விலகிவிடலாம். ஆக எதற்கும் ஆசைப்படாதீர்கள்னு புத்தர் சொல்கிறார். இப்போ நீங்கள் வள்ளுவரை நீங்கள் பாருங்கள், வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? பற்று தானே ஆசையாகிறது. பகவத்கீதை நீங்கள் படிச்சிங்கன்னா படிப்படியாக அதை கொண்டு போவோம், அழகு அது. இதையெல்லாம் நான் படிக்கிறது இல்லை. ஒரு பொருள், அந்த பொருளின் மீது எனக்கு ஏற்படுகிற ஈர்ப்பு தான் பற்று. அது பொருளாகவும் இருக்கலாம், உயிராகவும் இருக்கலாம், ஒரு கட்டடமாக இருக்கலாம், அல்லது ஒரு அழகான பெண்ணாக இருக்கலாம். ஏதோ ஒரு பொருள், அதன் மீது ஏற்படுகிற ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு அதுதான் பற்று. முதல்ல உங்களுக்கு வருவது பற்று. பிறகு அந்த பற்று கொஞ்சம் கொஞ்சமாக பரிணமித்து என்ன ஆகும்? ஆசையாகும். அதன் மீது ஆசையாகும். அந்த ஆசை நிறைவேறாத நிராசையானால் உடனே என்ன வரும்? சினம் வரும், கோபம் வரும். பற்றிலிருந்து பரிணமிப்பது ஆசை. ஆசை நிராசையானால் வருவது சினம். சினம் வருகிற பொழுதே மனக்குழப்பம் ஏற்படும். சாதாரண மனிதன் சிந்திப்பது போல சினம் வயப்பட்டவன் சிந்திக்க மாட்டான். சினம் வருகிற பொழுதே மனக்குழப்பம் வரும். மனக்குழப்பம் என்பது நினைவு தடுமாற்றமாகும்.
குழம்பிய மனதில் நினைவு தடுமாறத்தானே செய்யும். நினைவு தடுமாற்றமாகும். நினைவு தடுமாற்றத்தில் புத்தி அழியும். புத்தி அழிந்தால் வாழ்வே அழியும். இது எவ்வளோ அழகாக கொண்டு போகிறான் பாருங்க. அதனால் வள்ளுவன் என்ன சொல்கிறான், பற்றுக பற்றற்றான் பற்றினை. நீங்கள் பற்றே இல்லாமல் வாழுவது எப்படி? ஏதாவது ஒன்றின் மீது நான் பற்று வைக்க வேண்டாமா அப்படின்னா பற்று வை. எதன் மீது நீ பற்று வைக்கணும்? பற்றுக பற்றற்றான். யார்? பற்றே இல்லாதவன் ஒருத்தன் உலகத்தை உண்டுன்னா எவனும் கிடையாது, ஆண்டவன் தான். அப்போ ஆண்டவன் தான் பற்றற்றவன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அந்த பற்றை நீ எதுக்காக பெறணும்? பற்றே இல்லாத ஆண்டவன் மீது நீ பற்று வைப்பதே மற்ற பொருள்கள் மீது இருக்கிற பற்றையெல்லாம் விட்டு விடுவதற்காக இல்லையா? அப்போ ஆசை என்பது கூடாது. வள்ளுவனும் அதை சொல்கிறான். திருமூலன் 2 வரி தான் சொல்லுவான். இது எவ்வளோ அழகு பாருங்கள். இதையெல்லாம் நீங்கள் பல்லாயிரம் பக்கங்களை புரட்டி பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் படிக்க வேண்டியதே இல்லை. திருமூலர் 2 வரி சொல்கிறான். ஆசை பட பட ஆய் வரும் துன்பங்கள். ஆசை பட பட ஆய் வரும் துன்பங்கள். ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமே. புரியுதா? ஆசை மேலே ஆசை நீங்கள் வளர்த்துக்கினே போனீங்கன்னா என்ன ஆகும்? துன்பம் தான் உங்களுக்கு சேரும். ஒவ்வொரு ஆசையாக தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? எல்லா துன்பமும் உங்களை விட்டு போய் பேரானந்தத்தில் நீங்கள் இருப்பீர்கள். ஆசை பட பட ஆய் வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமேனா. இதைத்தான் வள்ளுவன் சொல்கிறான். நான் இந்த பிள்ளையாண்ட கூட நான் கேட்டேன், இந்த குறளை சொல்லுமா அப்படின்னு. அந்த குறளை சொன்னது நான் சொன்னேன், இதுதான் எனக்கு பிடித்த குறள்னு சொன்னேன். இது விட வாழ்க்கையில் நமக்கு தெளிவு தருகிற ஒரு குறட்பாக இருக்க முடியாது. பாருங்கள், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எவற்றையெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் விலகிக்கொண்டே வருகிறீர்களோ அவற்றின் மூலம் வரக்கூடிய துன்பங்களிலிருந்தும் நீங்கள் தானாகவே விலகி விடுகிறீர்கள். இதுதான் துன்பத்திலிருந்து விலகுவதற்கான சூத்திரம். ஆக நீங்கள் ஒன்றின் மீது இன்னொன்று என்று நீங்கள் மாறி மாறி பற்றை வளர்த்து கொண்டே போனால் உங்களுக்கு துன்பம்தான். அதனால தான் ஒரு அழகான பொன்மொழி உண்டு, ஒவ்வொரு இன்பத்தின் மடியிலும் துன்பம் உறங்கி கொண்டிருக்கிறது. நாம் இன்பம்னு நினைக்கிறோம், எந்த இன்பமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இன்பத்தின் மடியிலும் ஒரு துன்பம் தூங்கி கொண்டிருக்கிறது. இந்த இன்பம் முடிகிற போது துன்பம் தூக்கத்திலிருந்து எழுந்துடும். அதனால் வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவன் என்று ஒருவனும் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் துன்பத்திலேயே துவண்டவன் என்று ஒருவனும் கிடையாது. அப்போ இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் மாறி 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 வரக்கூடியது தான். இப்போ எல்லா குறள் பாக்களையும் பேசணுன்றது இல்லை. இப்போ பாருங்கள், அறம் என்பது தான் அவனுக்கு முக்கியம். பொருள் சேர்க்காதீங்க நான் சொல்லலை. வள்ளுவன் செய்க பொருளைன்னு சொல்கிறான். நீங்களெல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்கிறான். அந்த பணம் என்பது தான் உன் பகைவனிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அரண் சொல்கிறான். அந்த குறள் தெரியுமாம்மா? சொல்றேங்க. சொல்லுமா. அதாவது செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகதனின் கூறியது இல். ரொம்ப அழகு. செய்க பொருளை, செருணர்னா பகைவர். நீங்கள் பகைவனிடமிருந்து நீங்கள் விடுபடணும். அதற்கு ஒரு வலிமையான கவசம், பாதுகாப்பு, கோட்டை, அரண் என்று ஒன்று வேண்டும்னா நீங்கள் பணம் வைத்திருக்கணும் அப்படின்றான். ஆனால் அதே பணத்துக்காக அதிக முக்கியத்துவத்தை வள்ளுவன் கொடுக்க மாட்டான். நீங்கள் அருட்செல்வம் செல்வத்துட் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உளன்றான். ரொம்ப யோசிக்க வேண்டிய இடம் அது. செல்வத்திலேயே மிகப்பெரிய செல்வம் எது? அருட்செல்வம். அருள் அருள் கருணைமயமாக இருப்பது, அன்பு வளர்ந்து கருணையாக மாறுவது.
நீங்கள் ராமானுஜருடைய வைணவ தரிசனம் அதை ஒரு வரியில் சொல்லணும்னா ரொம்ப அழகாக சொல்லலாம். எப்படியெல்லாம் ராமானுஜர் வைணவத்தை வளர்த்திருக்கிறாருன்னு பாருங்கள். அவர் ராமானுஜர் சொல்லுவார், ராமானுஜ தரிசனத்தில் ஜாதியே கிடையாது. அங்கே தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்தவன் என்ற எந்த பேதமும் கிடையாது. ஒரே குலம், என்ன? வைணவ குலம், பக்தர்கள் குலம். ஒருவன் வைணவனாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நெற்றியில் திருநாமம் போட வேண்டும், பெருமாள் கோயிலுக்கு அன்றாடம் போய் வர வேண்டும், திருப்பதி உண்டியலில் போய் பணத்தை கொட்ட வேண்டும். அப்படி சொல்லலை. ராமானுஜர் சொல்கிறார், வைணவன் என்பதற்கு ஒரே அடையாளம் என்ன தெரியுமா? பரதுக்கத்தை சுயதுக்கமாக ஏற்பது தான் வைணவ தரிசனம். பரதுக்கத்தை சுயதுக்கமாக ஏற்பது. அவர் சொல்கிறார், வீதியில் நீ நடந்து செல்கிற பொழுது ஒருவன் விபத்துக்கு உள்ளாகி அவன் இருதயத்திலிருந்து இரத்தம் வழிகிறது என்றால் அந்த இரத்தம் அவனுடையதல்ல, என்னுடையது என்று நினைக்கிற உள்ளம் வேண்டும். ஆங்கிலத்திலேயே பார்த்தீங்கன்னா சிம்பத்தின்னு ஒரு வார்த்தை இருக்குது, எம்பத்தின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரெண்டுக்குமே தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ வேர்ட்ஸ். சிம்பத்தி என்பது என்ன, எம்பத்தி என்பது என்ன? இப்பொழுது ஒருவன் விபத்துக்குட்பட்டு விழுந்து கிடக்கிறான். நான் அந்த சாலையில் போகிறேன், பார்க்குறேன், ஐயோ பாவம், என்ன இப்படி ஆகிடுச்சேன், இவன் உயிர் பிழைப்பானோ பிழைக்க மாட்டானோ, என்ன கடவுள் இருக்கானா இல்லையா, எவ்வளோ வலி அவன் சுமக்க வேண்டி இருக்கும், இப்படியெல்லாம் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான் என்னால் செய்ய முடிகிறது. இதுதான் திஸ் இஸ் கால்டு சிம்பத்தி. எம்பத்தி என்பது அது அல்ல. விழுந்து கிடப்பவன் வேறு ஒருவன் இல்லை, நான். அங்கே வழிந்திருக்கிற இரத்தம் இன்னொருவனுடையதல்ல, என்னுடையது என்பது போல பாவித்து அவனை உடனடியாக தூக்கி அவன் உயிர் காப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்கிற அளவுக்கு அவனாகவே நான் மாற வேண்டும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், நான் என்பது நீயாக வேண்டும் என்பார். நான் 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 என்று இருக்காதே, நீ 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 என்று இரு. அங்கே நான் நீ ஆவது தான் எம்பத்தி. அதனால் இது போன்ற மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் பார்க்கணும். இங்கே நீங்கள் பொருளை ஈட்டுங்கன்னு வள்ளுவன் சொல்கிறான். ஆனால் அந்த பொருளை ஈட்டுவதற்கு என்ன அழகான ஒரு வரையறை சொல்கிறான். அரண் ஈனும், சொல்லுமா, அரண் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அதுதான் முக்கியமானது. பொருள் சம்பாதிக்கணும். அந்த பொருள் உனக்கு எப்படி வரணும்? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் தீதின்றி வந்த பொருளாக இருந்தால் தான் உனக்கு அறமும் கிடைக்கும், அதனால் இன்பமும் கிடைக்கும். அப்படி என்றால் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு காசும் தீதின் சுவடுபடாத, தீமையின் நிழல் படாத, பளிங்கை விட பரிசுத்தமான காசாக அது இருக்க வேண்டும். இதைத்தான் நீங்கள் பெற வேண்டும் என்று அவன் சொல்கிறான். அதனால் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா எவ்வளவோ செய்திகள் இருக்குது. இப்போது ஈகைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, ஒப்புரவுன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, ஒப்புரவு அறிதல். ஒப்புரவுன்னா என்ன, ஈகைனா என்ன, இரண்டுக்கும் வேறுபாடு நமக்கு தெரியாது. இப்போ ஒருவர் என் வீட்டுக்கு முன்னால் வந்து நின்று, ஐயா என்னை பாருங்கள், மாற்றி உடுத்துவதற்கு கூட ஒரு ஆடை இல்லை, கிழிந்த ஆடையோடு இருக்கேன், 3 நாட்களாக உண்ணக்கூட உணவில்லை, பசித்து கிடக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள் என்று என் வாசல் தேடி வந்து அவன் வறுமையை வாய் திறந்து வெளிப்படுத்துகிற பொழுது நான் அவனுக்காக மனமிறங்கி ஒன்றை கொடுத்தால் அதற்கு பெயர் ஈகை. ஈகை அதுதான். ஒப்புரவு என்பது என்ன? இப்போ நீங்கள் நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டீங்க, ஏராளமாக உங்களாண்ட இருக்குது. நான் சேமித்து வைத்திருக்கிற பணம் என்னுடைய தேவைக்கு மேல் பன்மடங்கு இருக்கிறது. இதை நான் என்ன செய்வது? ஏழை எளியவர்களுக்காக நானாக விரும்பி சென்று அவர்களுக்கு பள்ளிக்கூடங்களை அமைப்பது, அவர்களுக்கு சுகாதார நிலையங்களை உருவாக்குவது,
இப்படி பார்த்து பார்த்து சமூக நலனுக்காக நீங்கள் சிந்தித்து சிந்தித்து உங்களுடைய செல்வத்தை அடுத்தவருக்கு எவனும் உங்களை கேட்கலை, வாய் திறந்து கேட்கலை, நீங்களே சென்று செய்கிற போது அது ஒப்புரவு. புரியுறதா? ஒப்புரவுக்கும் ஈகைக்கும் இவ்வளவு வேறுபாடு இருக்குது. நீங்கள் வள்ளுவன் வறுமையை பற்றி நிறைய யோசிச்சிருக்கான். ஏதோ இப்போ தான் வறுமை இவ்வளவு மோசமாக இருக்குது, இந்தியாவில் ஏழ்மை அப்படியே மண்டி கிடக்குன்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வறுமை அவனை எப்படியெல்லாம் போட்டு வாட்டி இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப வியப்பாக இருக்கும் நமக்கு. அதுக்காகவே அவன் நல்குரவு, இரவு, இரவச்சம், இந்த 3 அதிகாரத்தில் உள்ள 30 குறட்பாக்களையும் கொஞ்சம் நீங்கள் போய் படித்து பாருங்கள். இந்த மனித சமூகத்தில் வாழ்வதற்கு வழியின்றி, உண்பதற்கு உணவின்றி, ஏழையும் பாழையுமா ஏங்கி கிடக்கக்கூடிய சமூகத்தை எப்படியெல்லாம் சிந்தித்து அவன் எழுதியிருக்கான். படிக்க படிக்க நமக்கு வியப்பாக இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் அதில் ஒரு அழகு பார்க்கணும். ஈத்து உவக்கும் இன்பம்னு சொல்கிறான். ஈத்து உவக்கும், உனக்கு உலகத்திலேயே கிடைக்கக்கூடிய இன்பத்தில் பெரிய இன்பம் எது தெரியுமா? அடுத்தவனுக்கு கொடுத்து அதன் மூலம் நீ பெறுகிற இன்பம் இருக்கிறதே, அதற்கு நிகரானதே கிடையாது. ஈத்து உவக்கும் இன்பம், அந்த குறளை பார்க்கணும். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார் கொல். இது தெரியாதா? இடக்கண்ணா. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார் கொல், தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர். எவ்வளவு அழகு பாருங்க. இவ்வளவு பொருளை சேர்த்து வச்சிருக்கான். சேர்த்து வச்ச பொருளை எவனுக்கும் எதையுமே செய்யாமல் ஒரு நாள் செத்து போகிறான். அப்படி செத்து போவதனால் இவ்வளவு செல்வத்தை சேர்த்தானே, அவன் என்ன பெற்றான்? ஈத்து உவக்கும் இன்பம், அடுத்தவனுக்கு கொடுத்து பெறக்கூடிய இன்பத்தை அறியாமலேயே செத்து போகிறானே. இன்னொரு குறள் என்னை அப்படியே ஆட்டி புரட்டி போட்டுடுச்சு. அதாவது இது எப்படியெல்லாம் அவன் ஈடுபட்டு எழுதியிருக்க வேண்டும்னு பார்க்கணும். நம்ம பிள்ளைகள் இதெல்லாம் படிக்கிறோமா? நாம் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசினா அறிவாளின்னு நினச்சின்னு போயிட்டே இருக்கோம். நம்ம மொழியை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. எந்த மொழியிலும் இதெல்லாம் கிடையாதுன்னு எனக்கு ஒரு 2 மொழி தான் தெரியும், ஆங்கிலமும் தமிழும். ஆனால் பல மொழி தெரிஞ்சவன் எல்லாரும் சொல்கிறது என்ன? இது மாதிரி எவனும் சொல்லலை. அவன் சொல்கிறான் பாருங்க ஒரு குறளில், சாதலின் இன்னாதது இல்லை. உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்களிலேயே மிகப்பெரிய துன்பம் எது? சாவுதானே. அவனை அச்சப்படுத்துவது எது? சாவுதானே. சாதலின் இன்னாதது இல்லை, அது கூட இனியதாயிடும். அதுவே ரொம்ப இன்பமாயிடும். எப்போ சொல்றாங்கண்ணா? சாதலின் இன்னாதது இல்லை, இனிததும் ஈதல் இயையா கடை. சாதலின் இன்னாததில்லை, சாவை விட துன்பம் தரக்கூடியது எதுவும் இல்லை. ஆனால் அந்த சாவே இன்பமானது, இனிததுவும், அதுவும் இன்பமானது. எப்பொழுது? ஈதல் இயையா கடை. ஒருவன் என்னிடம் ஐயா எனக்கு பசிக்கிறது, கொஞ்சம் உணவு கொடுங்கள் என்று கேட்டால் அவனுக்கு கொடுக்க உணவு இல்லை, ஒருவனுக்கு வழங்க ஒரு காசு இல்லை என்று அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூட முடியாத ஒரு நிலையில் நான் நின்று விட்டால் அந்த நிலையில் நான் வாழ்வதை விட சாவது இனிமையானது. அறம் தான் அவனுக்கு முக்கியம்னு சொன்னேன். இப்போது தொல்காப்பியத்தை நீங்கள் பார்த்தா அதுதான் தமிழில் ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான முதல் நூல் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்பொடு புணர்ந்த ஐந்தினை மருங்கின்னு சூத்திரம் தொடங்கும். அந்த சூத்திரத்தில் அவன் எப்படி வைப்பு முறையை வச்சிருக்கிறான்? முதல்ல இன்பம், அடுத்து பொருள், இன்பமும் பொருளும் அரண் 3வது இடத்துல வைக்கிறான். என்றாங்கு அன்பொடு புணர்ந்த ஐந்தினை மருங்கின்னு சொல்கிறான். இன்பம் முதல்ல, பொருள் 2வது, அறம் 3வது. ஆனால் பின்னால் வந்த வள்ளுவன் என்ன பண்ணான்? அறத்தை முதல்ல வச்சான், பொருளை 2வது இடத்துல வச்சான், இன்பத்தை 3வது இடத்துல வச்சான்.
அப்போ தொல்காப்பியன் செய்தது தான் சரி, இல்லை திருவள்ளுவன் செய்தது தான் சரி என்று சொல்லலாமான்னா இல்லை. தொல்காப்பியன் என்ன சொல்கிறான், நீங்கள் அரிஸ்டாட்டலை மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வின் குறிக்கோள் எது? உங்களுடைய வாழ்வின் குறிக்கோள் எது? மகிழ்ச்சியை அடைவது தான். எவனுமே மகிழ்ச்சியை நோக்கி தான் செல்லுவான். மகிழ்ச்சி தான் வாழ்வின் குறிக்கோள். இதை தொல்காப்பியன் சொல்கிறான். அப்போ அரிஸ்டாட்டல் சொல்வது இப்படி தான், மகிழ்ச்சியை நோக்கி செல்வது தான் வாழ்வின் குறிக்கோள்னு. இதை தொல்காப்பியன் ஒவ்வொரு உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும்னா. தொல்காப்பியன் என்ன? தொல்காப்பியன் 4000 ஆண்டுக்கு முன்னால் இருந்தான். அரிஸ்டாட்டில் ஒரு 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தான். 2 பேருக்கு இடைவெளியே ஒரு 1500 ஆண்டுகளுக்கு மேலே. தொல்காப்பியனை அரிஸ்டாட்டிலுக்கு தெரியுமா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அரிஸ்டாட்டில் பின்னால் என்ன சொல்லியிருக்கிறான் அதை தொல்காப்பியன் முன்னாலேயே சொல்லிட்டான். எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும். அது புழுவானாலும் சரி, பூச்சியானாலும் சரி, பாம்பானாலும் சரி, பறவையானாலும் சரி, விலங்கானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உயிர் என்று மண்ணில் இருந்தால் அதனுடைய நோக்கம் என்பது என்ன? இன்பத்தை அடைவது தான். அதனால் தொல்காப்பியம் முதல்ல இன்பம்னு வச்சான். சரி, அந்த இன்பம் உனக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு வறுமையில் வாடக்கூடியவனுக்கு எல்லா இன்பமும் கிடைக்குமா? அப்போ இன்பத்தை பெற வேண்டுமென்றால் எது தேவை? பொருள் தேவை. அதனால் முதல்ல இன்பம், அடுத்து அந்த இன்பத்திற்கு ஏதுவான பொருள்னு வச்சான். அதுக்கப்புறம் சொல்கிறான், இந்த இன்பத்தையும் சரி இந்த பொருளையும் சரி நீ அறத்தின்படி தான் பெற வேண்டும் என்பதற்காக பின்னால் அறத்தை வச்சான். ஆனால் வள்ளுவனுக்கு அவனுக்கு அறம் தான் முக்கியம். அவன் முதல்ல என்ன சொல்கிறான்? அறம். அறத்தின்படி உன் வாழ்வை அமைத்துக்கொள், அந்த அறத்திலிருந்து வழுவாமல் பொருளை சேர்த்துக்கொள், அந்த பொருளை வைத்துக்கொண்டு நெறி தவறாத இன்பத்தை அனுபவித்துக்கொள். இதுதான் அறம், பொருள், இன்பம்னு. இப்போ அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் மூன்றுமே நீங்கள் ஏன் எழுதுனா? அது இன்பத்துப்பால், காமத்துப்பால்னு சொல்கிறது. காதற் காமம் சிறந்தது என்றே பரிபாடலில் வரி இருக்குது. காதற் காமம் சிறந்தது, காதல் காமம் சிறந்ததுன்னு சொல்ல அதுக்குள்ளே போனோன்னா அது நிறைய விளக்கம் சொல்ல வேண்டி வரும். ஆனால் பின்னால் வர நம்ம குறிப்பாக கிறித்துவர்கள் அவர்கள் இன்ப துய்ப்பு என்பதற்கு எதிரானவர்கள். அதனால் இந்த காமத்து பால் என்பதை அவர்கள் மொழிபெயர்க்கும்போது அது இன்பத்து பால்னு ஆக்கிட்டான். புரியுறதா? இப்போது நாற்றம்னு சொல்கிறோம். இலக்கியங்களில் நாற்றம்னா என்ன? நறுமணம், ஃப்ராக்ரன்ஸ். இப்போ நீங்கள் நாத்தம் அப்படின்னா அதனுடைய பொருளே மாறி போயிடுச்சு. அதுபோல் அந்த காமம் என்பதுடைய பொருளும் மாறி போயிடுச்சு இல்லையா? இப்போது இந்த மூன்றையும் அவன் ஏன் எழுதினான்? இதோடு சொல்லி முடிக்கிறேன் நான். அதாவது அறத்துப்பால் தனி மனிதனுக்கானது. ஒவ்வொரு தனி மனிதனும், இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்வதற்காக அறத்துப்பால். பொருட்பால் சமூக மனிதனுக்கானது. ஒவ்வொருவனும் தனி மனிதனாகவும் இருக்கிறோம், சமூக மனிதனாகவும் இருக்கணும். நான் சொன்னதை நல்லா கவனிங்க. தனி மனிதனாக இருக்கிறோம், சமூக மனிதனாக இருக்கணும். பெரும்பாலும் நாம் சமூக மனிதனாகவே இருப்பதில்லை. பிறந்ததிலிருந்து சாகர வரை தனி மனிதனாகவே இருக்கத்தான் ஆசைப்படுறோம். அதனால தான் பாரதிதாசன் சொன்னால், தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு, அதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாதுன்னு வாழக்கூடாது. ஸோ முதல்ல தனி மனிதன் கடமைகள்லேயே தனி மனித கடமை, அடுத்து சமூக கடமை. புரியுதுங்களா? அதனால் இவன் தனி மனிதனுக்கான அறத்தை சொல்வது அறத்துப்பால். சமூக மனிதனாக நீ இயங்குவதற்கு, ஒரு சமூகம் என்பது பல்வேறுபட்ட மக்கள் உடையது. அந்த பல்வேறுபட்ட மக்களோடும் இணங்கி வாழ்வதற்கானது தான் முக்கியம். ஹார்மனி இன் லைஃப். இந்த ஹார்மனி என்கிற அந்த ஒத்திசைவு இல்லை என்றால் வாழ்வு வீணாக போயிடும். அப்போது சமூக மனிதனாக நீ வாழ்வதற்கான வழியை சொல்வது தான் பொருட்பால். காதலர் ஒழுக்கத்தை வலியுறுத்துவதற்காக உருவானது தான் காமத்துப்பால். காதலர் ஒழுக்கம் அதுவும் அறத்தின்படி தான் இருக்கணும். இப்படி 3 சொல்கிறான். இப்போ நீங்கள் பார்க்கணும், இந்த வள்ளுவனுக்கு முன்னால் கள் அருந்துவது தவறுன்னே சொல்லப்படலை.
சங்க இலக்கியங்களில் படிச்சிங்கன்னா கல் அருந்துவது பரவலாக பேசப்படும். இப்போ வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க, வந்து பெண்களெல்லாம் கூட குடிக்கிறாங்கப்பா, பாருக்கு போய் பெண்கள்லாம் குடிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வியப்பாக சொல்கிறீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னே ஔவையார் அழகாக சொல்கிறா. ஔவையாருக்கு உற்ற நண்பன் அதியமான் அரசன். அவன் வந்து புறவலன், இவள் வந்து இரவலன். அவன் கொடுக்கக்கூடிய அவனை பாடி புகழ்ந்து பரிசிலை பெற்று கடந்து போய்கொண்டே இருப்பவர். ஔவையார் மீது அதியமானுக்கு மிகப்பெரிய ஈடுபாடு வருகிறது, அன்பு சார்ந்து. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உடலை மீறி உள்ளத்தளவில் ஆன்மநேயத்தில் ஒன்றிணைந்து வாழ முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் அன்று முதல் இன்று வரை ஔவையும் அதியமானும். அங்கே உடலுக்கு இடமே கிடையாது. அந்த 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 ஸ்பிரிச்சுவல் லவ். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது பெரிய புறநானூரில் அதிகமான பாடல் எழுதியதே ஔவையார் தான், 400 பாடலில். அதில் வந்து அழுது அதியமான் போர்க்களத்தில் மாண்டு கிடக்கிற பொழுது அவள் பாடிய பாடலெல்லாம் படித்தால் நமக்கே அழுகை வரும். அவள் சொல்கிறா, யார் இந்த அதியமான்? சிறிய கல் பெரினே எமக்கீயும் மன்னே. நானும் அவனும் சந்திப்போம். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மது கல் கொஞ்சமாக இருந்தால் எனக்கு கொடுத்துருவான். சிறிய கல் பெரினே எமக்கீயும் மன்னே, பெரிய கல் பெரினே தாம் உண்ணும், எமக்கும் ஈயும் தாமும் உண்ணும். 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். அப்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கல் அருந்துவது குற்றமாக பாவிக்கப்படவில்லை, புலால் உண்பது குற்றமாக பாவிக்கப்படவில்லை, பரத்தையரோடு செல்வது ப்ராஸ்டிடியூஷன் அது குற்றமாக பாவிக்கப்படவில்லை. அதில் கொடுமை என்னென்னா, தமிழில் திணை என்றால் ஒழுக்கம்னு பேர். 5 திணை வாழ்க்கை முறை இருக்குது. அதில் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலைன்னு பிரிச்சிருப்போம். உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த இனமும் வாழும் வாழ்க்கையை, அதில் இருக்கக்கூடிய நிலத்தை 5 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்குமான ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கியது இந்த தமிழ் மண்ணை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. அதில் மருதத்திணை என்பது, இப்போ மருதம் என்றால் அது வயலும் வயல் சார்ந்த இடம். அப்போ அவர்கள் வந்து செழிப்பானவர்கள், வேளாண்மை நடக்கிறது, பெரும் செல்வம் இருக்கும், எல்லாரும் செழிப்பாக இருக்கான். ப்ராஸ்டியூஷன் எந்த இடத்துல அதிகமாக நடக்கும்? பணம் எக்கச்சக்கமாக புரளக்கூடிய இடத்துல அவன் வந்து அதுக்காக அவனுடைய மனம் வேறு பக்கம் போகும், நடக்கும். இந்த மருதத்திணை இது சங்க இலக்கியத்தில் தெளிவாக இருக்குது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், அதாவது கணவன் மனைவி, இல்லை காதலன் காதலி, இல்லை தலைவன் தலைவி, இவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரிவுகள் 6 காரணங்களுக்காக ஏற்படும்னு சொல்கிறான். அந்த 6 காரணங்களில் ஒன்று பரத்தையின்பாற்பட்ட பிரிவு. இவன் தன் மனைவியை மறந்துவிட்டு ஒரு பரத்தையிடம் போய் இருப்பான். இது வந்து சங்க இலக்கியத்தை நீங்கள் படித்தீங்கன்னா குற்றமாக பார்க்கப்படலை. கள் குடிப்பது குற்றமாக பார்க்கப்படலை, புலால் உண்பது குற்றமாக பார்க்கப்படலை. இவை அனைத்துக்கும் எதிராக கலக கொடிபிடித்த ஒரே ஆள் வள்ளுவன் தான். திருக்குறளில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளுண்ணாமையை பேசுகிறான், கடுமையாக பேசுகிறான், புரிகிறதா? புலால் மறுப்பை பற்றி பேசுகிறான், பரத்தையரை பற்றி கடுமையாக பேசுகிறான். பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் பிணந்தெழியற்றுன்றான். அதாவது ஒரு விலை மாதிடம் நீ சென்று அவளை தழுவுவது என்பது ஒரு இருட்டு அறையில் இருக்கக்கூடிய பிணத்தை தழுவுவதற்கு சமம்னு பேசுகிறான். அந்த அளவுக்கு அவன் பேசுகிறது கடுமையாக பேசுகிறான். நீங்கள் இன்னொரு அழகு பார்க்கணும். அறத்துப்பாலை எடுத்தீங்கன்னா பிறனில் விழையாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கும். இன்னொரு மனைவியை, அடுத்தவனுடைய மனைவியை மறந்தும் கண்ணெடுத்து பார்க்காத. சான்றோனுக்கு எது அழகு? பிறன்மனை நோக்கா பேராண்மை. சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்குன்னா, அது வெறும் அறம் மட்டும் இல்லைடா, அதுதான் ஒழுக்கம். அதனால் அடுத்தவன் மனைவியை நீ தவறான முறையில் ஏறெடுத்தும் பார்க்காதே என்று சொல்வதற்காக
அறத்துப்பாலில் பிறனில் விழையாமை வைக்கிறான். காரணம் தனி மனித ஒழுக்கத்தை வலியுறுத்துவதற்காக. ஆனால் பொருட்பாலில் தான் அவன் அறத்துப்பாலில் வந்து முழுக்க முழுக்க இந்த பிறனில் விழையாமை வச்சான். பொருட்பாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரத்தையரை பற்றி, அது வரைவின் மகளிர். வள்ளுவனுக்கு முன்னையும் இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்தவன் இல்லை, வள்ளுவனுக்கு பின்னாலும் இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்தவன் இல்லை. பொருட்பாலில் என்ன சொல்கிறான், இந்த பரத்தையரை ப்ராஸ்டிடியூட்ஸ் அவன் என்னன்னு சொல்கிறான், வரைவு இல் மகளிர். வரைவு என்றால் இன்னார்க்கு இன்னார் என்று வரையறுக்கப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை, கணவன் மனைவியாக. ஆனால் இவர்களுக்கு வரைவு இல், இவருக்கு இன்னார்க்கு இன்னார் என்று அவர்கள் இல்லை. அதனால் இவர்கள் வரைவில் மகளிர்னா. இதை எங்கே வைக்கிறான், பொருட்பால் வைக்கிறான். நீங்கள் வந்து ஒரு அடுத்தவனுடைய மனைவியின் மீது தவறான கண்ணோட்டத்தை நீங்கள் செலுத்தினால் அது உங்களுடைய தனி மனித பண்பை அழிக்கும். ஒரு பரத்தையர் விடுதியை உருவாக்கி பரத்தையர் விடுதியோடு நீங்கள் தொடர்பு கொள்வதாக இருந்தால் அது சமூக ஒழுக்கத்தையே சிதைக்கும். அதனால் சமூக ஒழுக்கம் பேசுகிற பொருட்பாலில் அவன் வந்து இந்த பிறனில் விழையாமை வைக்கிறான், இது வரைவின் மகளிரை வைக்கிறான். பிறனில் விழையாமையை அறத்துப்பால் வைக்கிறான். சரி, இவ்வளவு தூரம் வந்து இதுதான் முக்கியமாக. எந்த இடத்துல நோ காம்ப்ரமைஸ். வள்ளுவனை பொறுத்த வரையிலும் அறம் பொறுத்ததில் எந்த சமரசத்துக்கும் இடம் கிடையாது, அறத்தின்படி வாழ்வதில். இப்போ இவன் வந்து இந்த பரத்தையரை கடுமையாக ஏசனான். இதுக்காகவே வரைவில் மகளிர்னு 10 குறள்பாக்களையே எழுதியிருக்கான். அவர்களை வந்து பொருட்பெண்டிர்னு சொல்கிறான், அவர்கள் முயங்குவது பொய்மை முயக்கம்ன்றான், அவர்கள் இருமணப் பெண்டிர்ன்றான், அவர்கள் பொது நலத்தார்ன்றான். இப்படி பல வார்த்தைகளால் அவர்களை போட்டு அப்படி கடுமையாக சாடுறான். இப்போ அவன் காமத்துப்பால் எழுதுகிறான். காமத்துப்பாலில் தலைவனும் தலைவியும் பிரியணும்னா 6 வகையான பிரிவுகளில் ஒன்று பரத்தையின் பார்ப்பட்ட பிரிவு இல்லையா? அப்போ இங்கே இவன் பரத்தையை கொண்டாடி எழுதணுமா இல்லையா? இதுவரையில் இவனுக்கு முன்னால் இருந்த இலக்கியங்கள் எல்லாமே இந்த பரத்தையின் பிரிவை வைத்திருக்கிறது. ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் அல்லது ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் அல்லது ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் இடையே ஊடல் வர வேண்டுமென்றால், அது ஒரு பொய் கோபம், அதுதானே ஊடல். ஒரு ஊடல் வர வேண்டும் என்றால் நீ வந்து அந்த பரத்தையிடம் போன, நீ என் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லக்கூடியதாகத்தான் சங்க இலக்கியத்தில் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வள்ளுவனுக்கு சிக்கல் வருது. பரத்தையை வைத்து ஒரு பிரிவை உருவாக்க அவன் தயாராக இல்லை, தலைவன் தலைவிக்கு இடையிலே. ஆனால் ஊடல்னு ஒன்று நடக்கணும். ஊடல் என்பது நடந்தால்தான் கூடலுக்கு அது வந்து கூடுதல் இன்பத்தை தரும் என்பதனால் ஊடல் நடக்கணும். அது வள்ளுவன் அது ஒரு அற்புதமான நாடக காட்சி மாதிரி அமைக்கிறான். அது இங்கும் அங்குமாக தேடி எடுத்து தொகுத்து பார்த்தா என்னமா ஆயிருக்கும். இப்போ உதாரணமாக இது ஒரு கவிதை என்றால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு கவிதை பேசுகிற ஓவியம், ஒரு ஓவியம் பேசாத கவிதை. கவிதை பேசும், அது ஒரு ஓவியம் மாதிரி ஒரு காட்சியை உங்களுக்கு முன்னால் காட்டும். இப்போ நீங்கள் இந்த பாருங்கள், குறள் தான். அந்த குறட்பாக்களை வைத்துக்கொண்டு நான் ஒரு நாடக காட்சியை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு நாள் திருவிழா நடக்கிறது. திருவிழா என்றால் கிராம மக்கள் அனைவரும் கூடுவார்கள். அப்போ எல்லாரும் குடும்பமாக அந்த விழாவில் சேர்ந்து மகிழ்வதற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவி, காதலன் காதலி, தலைவன் தலைவி என்று எல்லாரும் போகிறார்கள். இப்படி போகிற போது இவன் இந்த ஊடல் நாடகத்தை தொடங்குகிறார். நல்லா கவனம் வச்சுங்க, இதுக்கு முன்னே ஊடல்னு வந்தால் அங்கே பரத்தை வரணும், இங்கே பரத்தைக்கு இடம் கிடையாது. ஊடல் நாடகத்தை இவ தொடங்குறா. என்ன சொல்கிறா, கோட்டுப்பூ சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடி நீர் என்று. இவனை பார்க்குறா. அது மருத நிலம், அங்கே எல்லாம் மருத மரங்கள், மருத பூ மட்டும்தான் இருக்கும். அப்போல்லாம் வந்து ஆடவர்களே காதில் பூ வச்சுப்பான், ஆடவர்கள் வந்து கொண்டையில் பூ வச்சுப்பான், அவர்களெல்லாம் கூந்தல் வச்சுருப்பான் அந்த காலத்தில். அப்போது எல்லா ஆண்களுமே மருத நிலமாக இருப்பதனால் மருத மரப்பூவை எடுத்து வச்சுன்னு இருக்கானுங்க. ஒரு பார்வை அப்படியே பார்த்துட்டு தன்னுடைய காதலனை பக்கத்தில் பார்க்குறா. அவன் மட்டும் மருதப்பூ வச்சில்ல, அவன் வேற ஒரு பூ வச்சுன்னு இருக்கான். உடனே அவன் சொல்கிறா, எல்லாரும் மருதப்பூ வச்சுன்னு இருக்கும்போது
நீ ஒருத்தன் மட்டும் வேற பூ வச்சிருக்கிறிய, இது யாருக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக இப்படி நீ வச்சிருக்கிற? இதான் ஊடல் தொடங்கிறது. ஒரு கோட்டுப்பூச்சூடி, கோடுனா கிளை, கோட்டுப்பூச்சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய நீர் என்று. நீ ஒருத்திக்காக தான்டா, யாரோ ஒருத்திக்கு அடையாளம் காட்டுறதுக்கு இந்த பூவை மாற்றி வச்சுன்னு இருக்கேன்னு ஆரம்பிக்கிறான். உடனே அவன் சொல்கிறான், யாரினும் காதலம் என்றேனா? அடிப்பாவி, என்னையா நீ சந்தேகிக்கிற? இந்த உலகத்தில் எல்லாரை விட உன்னைத்தானே நான் காதலிக்கிறேன். ஓ நாடரா, நான் எல்லாரை விட உன்னைத்தானே நான் காதலிக்கிறேன்னு இது கேடுற. யாரினும் காதலம் என்றேனா ஊடினாள் யாரினும் யாரினும் என்று. எல்லாரை விட என்னை நீ காதலிக்கிறேன்னா அப்போ அடுத்தடுத்த டிகிரியில் வெவ்வேறு ஆளை காதலிக்கிறது வச்சுருக்கிறியா? அப்போது மற்றவங்களுக்கும் இடம் இருக்குது, அதில் எனக்கு உயர்வான இடம் வச்சுருக்கியாண்டா. இவன் எப்படியா இந்த ஊடலை முடிக்கணும். உடனே சொல்கிறான், உள்ளினேன் என்றேன் மற்றென் மறந்தீர் என்று புல்லால் புலத்த கனல். அடிப்பாவி, உன்னை தவிர என் நெஞ்சில் வேறு நினைவு உண்டா? உள்ளினேன், உன்னைத்தானடா கண்ணைய நான் நினைச்சேன்னா. நினைக்கிறேன்னாவே மறந்தாதானடா நினப்பு. உள்ளினேன் என்றேன் மற்ற என் மறந்தீர், மற்ற என் மறந்தீர், ஏன் மறந்த அப்படின்னு மறுபடியும் அவ கோவப்படுறான். இது என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியலை. உடனே இதுக்கு ஒரு முடிவு கட்டணமே நான் நினைக்கிறான். அவன் சொல்கிறான், வழுத்தினால் தும்மினேனாக. இந்த மண்ணில் ஒரு மரபு உண்டு, யாராவது தும்மனா இப்போ கூட உண்டு அந்த மரபு, 100 ஆண்டு வாழ்கன்னு சொல்லுவோம். அதனால் இந்த ஊடல் நாடகத்துக்கு முடிவு கொண்டு வரணும்னு என்ன பண்ணுறான், ஒரு தும்மல் விட்டான். வழுத்தினால் தும்மினேனாக அழித்து அழுதாள் யார் உள்ளி தும்மினீர் என்று. இதே மண்ணில் இன்னொரு மரபு என்னன்னா, யாராவது ஒருத்தர் எங்கேயாவது நினைச்சாதான் நமக்கு தும்மல் வரும். அதனால் நாடகத்தை முடிப்பதற்காக இவன் தும்முறான். உடனே அவன் வாழ்கன்னிட்டான், கோபமெல்லாம் விட்டுட்டு. வழுத்தினால் தும்மினேனாக அழித்து அழுதாள் யார் உள்ளி தும்மினீர் என்று. யாரை நினைக்கிறா தும்மன்? இப்போ உண்மையாக அவனுக்கு தும்மல் வந்துடும். ஐயோ இப்போ தும்மனா அது பிரச்சனை ஆகாமல் என்ன பண்ணுறான், அடக்கிறான். தும்மு சொருப்ப அழுதாள் நுமருள்ளல் எம்மை மறைத்தீரோ என்று. டேய், நீ உண்மையானவனாக இருந்தால் வர வேண்டிய தும்மலை தானாக விட வேண்டியதானே, அதை ஏன் இப்போ மீண்டும் அடக்கிற? அப்போ உனக்கு யாரோ ஒருத்தர் உன்னை நினைக்கிறாங்க அப்படி. இது மாதிரி ஊடலை உருவாக்குவதிலே கூட ஒரு நாடக காட்சியை கொண்டு வருகிறானே தவிர பரத்தைக்கு இடம் இல்லை. ஒரு பரத்தை இடம் ஒருவன் சென்றதாக வள்ளுவத்தில் இடமே இல்லை, செய்தியே இல்லை. இப்படி சமூக ஒழுக்கம், சமூக அறம், அன்பு 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 இதை சொல்லி நான் முடிக்கிறேன். மனிதர்கள் அனைவருமே அன்புடையவர்களாக திகழ வேண்டும். நீங்கள் மிர்தாதின் புத்தகம்னு ஒன்று இருக்குது, உலக புகழ்பெற்ற புத்தகங்களில் ஒன்று அது. அந்த மிர்தாதின் புத்தகத்தை நீங்கள் படித்து பார்க்கணும். டெஃபனிஷன் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். அன்பு வாழ்வின் சாறு, வெறுப்பு மரணத்தின் சீழ். வெறுப்பு மரணத்தின் சீழ், ஆனால் அன்பு வாழ்வின் சாறு. அதனால் அன்பைத்தான் பருகணும். இங்கே வள்ளுவன் என்ன சொல்கிறான், அன்பின் வழியது உயிர்நிலை. உன் உயிர் வாழ்க்கை என்பதே அன்புமயமானது, அன்பினால் ஆக்கப்பட்டவன் நீ. எனவே அன்பு தான் முக்கியம். அதனால்தான் அவன் நீங்கள் 10 உடைமைகளை சொல்கிறான். நம்ம எத்தனையோ உடைமைகளையெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன எவ்வளோ வாங்கணும், என்னென்ன பண்ணணும், என்னென்னமோ கஷ்டப்படுறோம். அவன் 10 உடைமைகள் சொல்கிறான். அறத்துப்பால் 5 உடைமை சொல்கிறான், பொருட்பால் 5 உடைமை சொல்கிறான். சொல்லுமா. அன்பின் வழியது இல்லை தலைப்பு மட்டும் 5 உடைமைகள் அறத்துப்பாலில் சொல்கிறத சொல்லு. அன்புடைமை, விருந்தோம்பல் இல்லடா கண்ணா. அன்புடைமை, அன்புடைமை, பண்புடைமை இல்லடா கண்ணா. அறத்துப்பாலில் அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, புரியுறதா, பொறை உடைமை, அருள் உடைமை. இந்த 5 உடைமைகளை அறத்துப்பாலில் சொல்கிறான். அன்புடைமை, அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறை உடைமை, அருள் உடைமை.
புரியுறதா? 5 அறத்துப்பால் இந்த உடைமைகளை வச்சுக்கங்கன்றான். பொருட்பாலில் அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, பண்புடைமை, நானுடைமைன்னு 5 உடைமைகள் சொல்கிறான். அதெல்லாம் இப்போ விளக்க நேரம் இல்லை. இந்த 10 உடைமைகளை நீங்கள் படித்து பாருங்கள். இவைதான் நமக்கான உடைமைகள் என்று வாழ்வை வாழ்ந்தால் இதைவிட ஒரு அற்புதம் உலகத்தில் இருக்க முடியாது. இந்த நூலில் நெஞ்சை பறிகொடுத்ததுனால தான் டாக்டர் ஜியு போப் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தார். ஆனால் அந்த உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்த போப், அந்த போப்பை பற்றி சில பேர் தவறாக சொல்லுவான், நான் ஒத்துக்கிறது இல்லை. முடிந்த வரையில் மிகச்சிறப்பாகத்தான் மொழிபெயர்த்திருக்கான். எப்பொழுதுமே மூல மொழியில் இருக்கக்கூடிய ஒன்றை வேறு மொழியில் அப்படியே கொண்டு போய் இறக்கி வைப்பது முடியாது. அதை திருலோக சீதாராம் என்கிற அறிஞர் ரொம்ப அழகாக சொல்வார். ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு ஒன்றை மாற்றம் செய்வது என்பது வானத்து நீளத்தை வட்டிலில் இறக்குவது போன்றதுன்னு சொல்கிறார். வானத்தில் இருக்கிற நீளத்தை வட்டில்னா ஒரு சாதாரண தட்டு, இதில் கொண்டு வந்த நீளத்தை இறக்க முடியுமா? அப்படித்தான் ஒவ்வொரு மொழிக்கான ஒரு நுணுக்கமான அழகு இருக்கு, அப்படியே அதை கொண்டு வர முடியாது. இருந்தாலும் போப் அழகாக செய்திருக்காரு. அதுக்கு முன்னுரை எழுதுகிறாரு. முன்னுரையில் அவர் சொல்கிறாரு, த ரெலிஜன் ஆஃப் வள்ளுவர் இஸ் அ ஸ்டாண்டிங் பசில்ன்றார். நம்ம என்னென்னா காவி பூசினுக்கிறோம், கருப்பு பூசினுக்கிறோம். த ரெலிஜன் ஆஃப் வள்ளுவர் இஸ் அ ஸ்டாண்டிங் பசில். புரியாத புதிராக இருக்கிறது. வள்ளுவன் எந்த மதத்தை சார்ந்தவன்? He based morality upon theology என்கிறார். He based morality upon theology. நீங்கள் மதம் இல்லை அங்கே முக்கியம், மொராலிட்டி, ஒழுக்கம். புரியுதுங்களா? இந்த ஒழுக்கம், அறம், இவற்றைத்தான் அவர் மதத்தின் மேலே வைத்திருக்கிறார். ஆனால் இவர் எந்த மதம் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியல. Even the invocation of supreme being does not give us any clue to his religion அப்படின்னு போப் எழுதுகிறார். இறைவனை வணங்குகிற கடவுள் வாழ்த்தில் கூட இவர் எந்த மதம் என்பதை நமக்கு கண்டுபிடிக்க முடியாதபடி மறைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறாரு, இஸ் ரெலிஜன் இஸ் நேச்சுரல் ரெலிஜன். இயற்கையை அவர் வழிபட்டிருக்கிறார். இயற்கை மதம், உலகம் முழுவதும் இயற்கை இருக்கிறது, உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கானது. அப்படிப்பட்ட திருவள்ளுவருடைய சிலையை இங்கே திறந்து வைக்கின்ற ஒரு பெரும் பேற்றினை கொடுத்தமைக்காக, அவரை பற்றி சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வாய்ப்பளித்த பிரபாகரனுக்கு நன்றி தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன்.